ரஹாம்ஸுக்கு வந்தம்மா லிஃப்ட்டும் வச்சுக்கிறோம். மாஸ்டர் அது அழகாக தான் வைக்கிறது. இப்போ யாருக்கு மெத்தைக்கு ஏற ஏழு நல்லா லிஃப்ட்டுக்குன்னு சொன்னேன். நான் இப்போ தான் கவனித்தேன். செகண்ட் ஃப்ளோருக்கும் தேவை தானம்மா லிஃப்ட்டு. லிஃப்ட்டில் ஏறிட்டேன். வீடு கட்டுறோம் லிஃப்ட்டு வைங்க. எல்லா லிஃப்ட்டு எல்லா ஊர்லேயும் இப்போ எல்லாம் வேலை செய்யுது எவ்வளோ நாளைக்கு பட்டி கடை வைப்பியா. ஃபர்ஸ்ட் ஃப்ளவர் இது என்ன ரெடிமேட்டா? சரி அங்கே மேலே வந்துட்டீங்களா? ரெடிமேட் ட்ரெஸ் இது முன்கோப். நான் இல்லை இவன் கரைய கண்ணாடிக்கு நேரம் நின்றுடுறாண்டி. என்ன நான் படிச்சுன்னு விளங்குறேனே. புர்கா இது புர்கா செக்ஷன் ஏன்னா சரி இது எல்லாம் ரெடிமேட் ட்ரெஸ்ஸுகள் என்ன ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு உங்களுக்கு லிஃப்ட்லேயே வந்துடலாம். லிஃப்ட் வசதி உள்ள பில்டிங்கு. இன்ஷால்லா இனிமேல் வீடு கட்டுறோம்ல லிஃப்ட் வச்சே எல்லோரும் கெட்டுங்க. வசதியாக வைக்கிது குயிக்காக தான் வந்துடு. அது இப்போ எல்லா இடத்துலையும் ஊரில் நமக்கு தான் இது வந்துட்டு டிரான்ஸ்ஃபார்மர் நல்லா ஸ்ட்ராங்காக வைக்கிறேன். அதனால் மாஷால்லா எனக்கு மேலே ஏற சொன்னால் 7:02 யோசித்தேன். எனக்கு ஏறவாட்டி 7 அதுக்கு டக்கு லிஃப்ட்டு இல்லாத லிஃப்ட்டில் ஏறிங்கண்டா. அதனால் லிஃப்ட்டில் ஏறிட்டேன். மதியம் ஜமானியோட கடை நம்ம மருகும் சதகத்தில் அனுப்பிச்சேன். சதகத்தில் அனுப்பிச்சா எங்களுக்கு தாய் பிள்ளை தான். அம்சரமத்தோட காக்கா சதகத்தில் அக்காவும் எங்களுக்கு தாய் பிள்ளை தான். எங்கள் சிவகத்தில் மச்சாண்ட தம்பி. அதனால் எல்லோரும் சொந்த பந்தம் தான் ஒரு முறைக்கு. சரி நீ கீழே இறங்கினா நான் லிஃப்ட்டே இறங்கிட்டேன். லிஃப்ட்டு ஓப்பன் பண்ணாலே இறங்கிடுறேன். சின்ன லிஃப்ட் வசதி தான். எனக்கெல்லாம் கூட மெத்தைக்கு ஏறேன்டா என்ன கஷ்டமாக இருந்துச்சா. அந்த புது வீடு கட்டுறோம் லிஃப்ட் வசதி வச்சு கட்டுங்க. நம்ம ஊரில் முதல்ல நான் லிஃப்ட்டில் ஏறினது ஹசன் மச்சான் வீட்டில் தான் ஏறினேன். அதுக்கு பேர் இப்போ சதகத்துல்லா காக்கா வீட்டில் ஏறுறேன். ஹசன் மச்சானும் ஜித்தாவில் இருந்தவ தான் சதகத்துல்லாவும் ஜித்தாவில் இருந்தவ தான் 2 பேரும். டூட்டி ஹைஜூட்டில் முடிச்சுக்கிறானே. இப்போ 2வது வேறிக்கிறேன். சரி நீ என்ன புடவை எடுக்க சொல்றியா? நான் எடுக்கிற புடவை நீ வச்சுக்கிறியா? நான் கிரேப் தான் உடுப்பேன். நேச்சுரல் கிரேப் இருக்கிறா? வந்து இந்த சிவானு பழத்தெல்லாம் நான் உடுக்க மாட்டேன். உனக்கு தெரிய தானே செய்யும். நான் வந்த நேரம்லாம் என்ன கேட்பேன்? கிரேப் நேச்சுரல் கிரேப் இருக்கிறேன்னு தான் கேட்பேன். விளங்குதா? அதனால நேச்சுரல் கிரேப் தான் எனக்கு ரொம்ப முக்கியம். சரி முகத்தோலை முடிக்கங்க. நான் அங்கே வர தலையை கீழே போடுங்க. காக்கைக்கு கீழே உட்காருங்க. பொம்பளை பிள்ளை எடுத்துட்டோன்னு வந்துடக்கூடாதுமா. சும்மாவே யாருக்கு என்ன பசாத வராதுன்னு பார்த்துக்கிட்டிருக்கிற ஆட்கள். மாப்பிள்ளை மாதிரி சம்மதிக்க மாட்டானோ நான் எடுத்துட்டேன். உலகம் எங்கேயோ போயிட்டு அது வேறு. அதுக்கு மத்தியில் இந்த இதுவும் பார்க்கணுமா இருக்கிறம்மா. கண்ணாடி சரி பாருங்கள்ல நான் நேச்சுரல் கிரேப்பை காட்டு. அந்த ஒரு சேல் ஒரு புடவை வச்சுருந்தியே மீதமாக கொஞ்சம் வேறு இதாக உள்ள ஆட்கள்லாம் உடுப்போம். இது இதானே இந்த கிரேப் தானே? இது சேல் புடவை பார்த்துக்கோங்க. இது வந்து 1000 சொச்சு ரூபாவில் அழகாக சாஃப்டாக வைக்குது. நல்லா உடுத்தா சேமிச்சம்மாவை போல் வைக்கும். 1350 ரூபா உள்ளது 800 சொச்சு ரூபாய்க்கு சேல் தரோம். எனக்குலாம் அந்த புடவை ரொம்ப பிடிக்கும். எனக்கு இது மாதிரி கலர் இருக்குது. காட்டனில் இந்த மாதிரி குவாலிட்டி தான் உடுப்பேன். கிரேப்பை காட்டுமா? கிரேப்பை காட்டு. இது பட்டு மாதிரி உள்ளது. இது கூட எனக்கு கொஞ்சம் கணக்கு பிடிக்க பார்க்குறேன். கிரேப் நெக் இதுதான் நேச்சுரல் கிரேப் பாருங்க. நேச்சுரல் கிரேப் எங்கே லைனில் இதா இது நினைக்கிறேன். இது எல்லாம் நேச்சுரல் கிரேப். சரி பாருங்க. விசுவாசம் நல்லா வியாபாரம் நடக்கட்டும். முதல் முறைக்கு வியாபாரத்தை வச்சுக்கிறோம். அதான் நல்லா வியாபாரம் நடக்கட்டும். நினைக்கிற இதெல்லாம் ரொம்ப அழகாக இருக்குது. மார்வாடி ட்ரெஸ் மாதிரி இருக்குது. நினைக்கிற இதெல்லாம் மீதமாக மார்வாடி எங்கள் பெருமோட்டு பிள்ளையில இந்த மாதிரி தான் உடுப்பாளுமா. ஆஷிக்கு அசினோட டிசைன் இதெல்லாம் நானும் இப்போ உள்ள பார்த்து இந்த மாடல் சில்கில் இந்த இது பொட்டு வச்சு. ஆமாம் இது ஆஃபீஸ் பாத்ரூமா? எத்திக்கு போனியாத பின்வாசலோ? சரி நீண்டுக்கோ.
அப்படியே தனிச்சு எடுக்கிறவங்களும் எடுக்கக்கூடாது. இந்த பாரு தரையை எடுக்கிறேன். எல்லாம் அழகாக தைக்கிற மாஷா தான். சரி ஒரு அளவுக்கு எடுத்தாச்சு. கீழ் டோரில் வச்சுக்கிறோம். இது கிளிப் ஐட்டமா பிள்ளை? கிளிப் தானே. இது என்னது? இது ஸ்டார் மாதிரி வச்சுக்கிறது என்ன? வேண்டா. சரி சரி. நான் கொஞ்சம் பெரிய மனுஷன் இருக்கிறேன். இதெல்லாம் கொஞ்சம் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். விளங்குற அந்த பேக்கில் இது என்ன தலைவாணி பேக்கா? அது எடு பாப்பா. தொழுகை ஹிஜாப்பா பாப்பா. நீ எடு. ஆம்பளை பிள்ளை நீ எடு. கொஞ்சம் எடுத்து. நான் உன்னை எடுக்க மாட்டேன். நீ எடு. நீ எடு. அந்த பக்கம் திருப்பிட்டேன். போனை திருப்பிட்டேன். சின்ன பேக்கிங் காட்டு. நீ இதை ஓப்பன் பண்ணி மட்டும் அவனை எடுக்க மாட்டேன். ஓப்பன் பண்ணு. இல்லை இதை ஓப்பன் பண்ணு. ஒத்த கைனால எனக்கு செய்ய முடியல. இது எவ்வளோ முடியுது? 950 ஸ்டார்டிங். சின்ன பேருக்கு 850. இது எவ்வளோ? இது 1300 ரூபா. 1300. இது ஒரு இதுவும் ஒரு இது வைக்கிறா. 1500 உள்ளது 1300 கொடுக்குறீங்களா? இது இந்த மலேசியா உள்ளது. ஏன்னா 950 ஒன்று ஒரு இது 950 மலேசியா உள்ளது. சின்ன பிள்ளைக்கு உள்ளதா? இதை விரிச்சு காட்டு. இதை விரும்பி வாங்குவோம். இதை விரிச்சு காட்டு. அது விரிச்சா உள்ள பாரு என்ன செய்து காட்டு. யூடியூப் அக்கௌண்ட் காட்டு. அதுக்குள்ள உள்ள வைக்காத. டைம் வேஸ்ட்டாக போயிரு. இவ்வளோ வைக்கலதோ. விரிச்சதை காட்டு. சரி. சின்ன பிள்ளைகளுக்குள்ள ஏன்னா சின்ன பிள்ளைண்டு எவ்வளோன்னு பிள்ளைகள்? ஒரு 10 வயசுல. ஏன் இது பெரியாலும் போடலாம் இல்லையா? நான் சின்ன பிள்ளைண்ட ரொம்ப குட்டி பிள்ளை இந்த மாதிரி கேட்டேன் இல்லையா? இது எவ்வளோ முடியுது? 850. இப்படியே காட்டுறேன். காட்டன் தானே. இது எவ்வளவு அம்மா? இது எவ்வளோ விலை? இது எவ்வளோ? 850. இது மீடியமான பிள்ளைகள் உயரம் அந்த மாதிரி ஆட்களுக்கு போட்டுரு. ஏன்னா சரி பாருங்கள். பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொழுகிற இது ஜாப் இருக்குது. இந்த இது இருக்குது. மற்ற ஒர்க் பண்ண ட்ரெஸ்ஸு, காட்டன் ட்ரெஸ்ஸுகள் இருக்குது. கிளிப் ஐட்டங்கள் இருக்குது. கல்யாணத்துக்காரெல்லாம் வந்து வாங்கலாம். பாருங்கள். நிறைய பேருக்கு பார்க்க கிடைக்காது. அந்த ஆட்களுக்கு வீட்டில் இருந்து பார்க்க கிடைக்காத ஆட்களில் இதை பார்த்துக்கோங்க. அதுதான் மெயின். பெட்ஷீட் ஐட்டம் வச்சுக்கிறீங்களா? இப்போ தாங்க தான் பார்க்குறேன். இது என்ன விலை? இந்த பெட்ஷீட்டை விதி பிஸ்கட். நான் எடுத்துட்டேன். நீ காட்டு. வந்து காட்டு. காட்டுனா எவ்வளோ விலை? எவ்வளோ? 950. 950. இதா பெரிய சைஸா? பெரிய சைஸாண்ட சைஸ் பெருசாண்ட. இதை பாருங்கள். பெட்ஷீட் 2 தலைவாணி வர. ஏன்னா 2 தலைவாணி வர பெட்ஷீட்டு 950. கடைசி என்ன கொடுப்பீ விலை? அதான் கடைசி விலை தானே. இதில் என்ன கலர் இருக்குது? என்ன கலர்லாம் இருக்குது? இன்னைக்கு நீல கலர் இருக்குது. எல்லாம் 950 தான். பார்த்துக்கோங்க. நீளம் அளவு பெரிய சைஸு. இது அந்த விலை தானே அம்மா? இது அந்த விலை தானே? இது சரி சரி சரி. ஓரளவுக்கு பெட்ஷீட்டையும் பார்த்துட்டேனே. பரவாயில்லை. நான் பெட்ஷீட்லாம் இருக்குன்னு நினைக்கல. சரி அதான் பறக்க செய்வான். சரி வைக்கிறேம்மா. அஸ்ஸலாமு அலைக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பெட்ஷீட் ஐட்டங்களும் எல்லாம் பியூர் காட்டனாக தான் இருக்குது. வைக்குது. பார்த்து வாங்குங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.